ஹலோ தேவா சார். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். சார், இந்த கால் வந்து எதுக்குன்னா, அந்த பயோசெப்டிக் டேங்க் அந்த விஷயம் பத்தி என்னுடைய மேனேஜர் வந்து பேசியிருந்தார். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ, அதில ஒரு சின்ன சின்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அதுக்காக தான் வந்து கால் பண்ணி அத தெளிவுபடுத்திக்கலாம் அப்படின்றது தான். சார், ஆக்சுவலி இந்த நார்மல் செப்டிக் டேங்க்குக்கும், இந்த பயோசெப்டிக் டேங்க்கும் என்ன சார் வித்தியாசம்? அதாவது நார்மல் செப்டிக் டேங்க் அப்படின்னா, உங்களுக்கு 4 பக்கம் செவுரு கட்டி வெறும் தண்ணிய மட்டும் உள்ள விடுவாங்க. அது வந்து பூமியில வந்து வாட்டர் ஃபில் பண்ண அந்த இது பிசிசி போடாம போடுவாங்க. ஓகே. அது பூமிக்குள்ள ஊறும். நாள்பட அதில வந்து ஸ்லட்ஜ் ஃபார்ம் ஆகி ஓவர்ஃப்ளோ ஆகும். இதே பயோசெப்டிக் டேங்க் அப்படின்னும்போது, உள்ள வந்து கழிவுகள வந்து ஜீரோ வேஸ்ட் ஆக்கி ட்ரீட்டட் வாட்டரா வெளியில அனுப்புவோம். இதுதான் வந்து இந்த நார்மல் செப்டிக் டேங்க்கும், பயோசெப்டிக் டேங்க்குக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சார். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார், என்னுடைய மேனேஜர் வந்து ஒரு 3 இடத்துல கொட்டேஷன் வாங்கியிருந்தாரு. அந்த 3 இடத்துலயுமே வந்து கொட்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே எனக்கு ஷாக் ஆயிட்டேன் நானு. ஏன்னா 3த்துலயுமே வந்து ரேட் டிஃபரன்ஸ் அவ்ளோ நெறைய இருந்தது. ஏன் சார் ஆக்சுவலி இந்த மாரி ஒரு ரேட் டிஃபரன்ஸு? அதாவது சார், கொட்டேஷன் 3 இடத்துல வாங்குனீங்க அப்படின்னு சொல்றீங்க. பட்டு நெறைய ப்ராடக்ட்ஸ், அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிமெண்ட்டா எடுத்தாலும் சரி, அதே மாதிரி மெட்டீரியல்ஸ், கல்லு, மண்ணு, இது மாதிரி நெறைய விஷயங்கள் எடுத்துக்கோங்க. இப்ப சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ஒரு பிராண்டிங் ஏத்த மாதிரி ரேட்ஸ் இருக்கும். பட் சிமெண்ட் இஸ் த சேம். அதே மாதிரி இப்போ ராட் எடுத்தீங்க அப்படின்னா, டிஃபரன்சியேஷன் அதிகமா இருக்கும். இப்போ டிஎம்டி பார் கம்பிகள், அதே வந்து டாடா ஸ்டீல்லாம் வந்து ரேட் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி தான் சார். அதாவது கம்பெனி வந்து வெவ்வேறு விஷயங்கள் வந்து அந்த கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணும்போது, ரேட்டு, கம்பெனியோட பிராண்டு, கம்பெனியோட சர்வீஸு, இது எல்லாமே வந்து மாறுபடுது. ஓகே. அதனால தான் உங்களுக்கு வந்து ரேட் வந்து கொஞ்சம் டிஃபரன்சியேஷன், ரொம்ப பெரிய டிஃபரன்சியேஷன்லாம் இருக்காது. மிஞ்சி போனா ஒரு ரூ. 3000 ரூ. 4000 டிஃபரன்சியேஷன்ஸ் தான் வரும். ஓகே. உதாரணத்துக்கு ஒரு வாட்ச் எடுத்துக்கோங்க. நார்மல் வாட்ச் இருக்கு, பிராண்டட் வாட்ச் இருக்கு. இப்போ நார்மல் வாட்சும் டைம் தான் காட்டுது. இதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிராண்டட் வாட்ச்சு, ராடோ இந்த மாதிரி கம்பெனிலாம் ரேட்டு இட்ஸ் கோயிங் டு ஃபார் 1,00,000. ஏன்? எல்லாமே வந்து இது தானே, டைம் தானே காட்டுது. பட் அதுக்குன்னு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணுறதுன்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது சார். அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. எங்களோட சர்வீஸ் இருக்குது. 24 ஹவர்ஸ் நாங்கள் ஆன்லைன் சப்போர்ட் கொடுக்குறோம். அதாவது ஐவிஆர் கால் வச்சு எல்லா கார்டும் ரெக்கார்ட் பண்ணி மறுநாள் காலையில் கஸ்டமருக்கு என்ன நீட்ஸ் இருக்குன்னு ஃபாலோ பண்ணுறோம். இதனால் இந்த சர்வீஸ் ஓரியன்டன்றதுனால கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன் வரதான் சார் செய்யும். ஆமாம் சார், ஆமாம், கரெக்ட் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒன்றுத்துல வந்து 19,000 கேட்டிருந்தாங்க. இன்னொன்றுத்துல பார்த்தீங்கன்னா 30,000 போட்டிருந்தாங்க. இன்னொன்றுத்துல 65,000 வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ ரேட் டிஃப்ரென்ஸ் ஏன் வந்து இந்த பயோசெப்டிக் டேங்க்கு அப்படி கொட்டேஷன் பண்ணுறாங்க சார்? அதாவது சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் கோட் பண்ணுறதுன்றது டிஃப்ரென்ஸ். இப்போ என்கிட்ட வந்து ஒரு 3 பென் இருக்குது. இதை உதாரணத்தை காட்டுற பாருங்க. இந்த பெண்ணோட விலை வந்து 10 ரூபா, இந்த பெண்ணோட விலை 20 ரூபா, இந்த பெண்ணோட விலை 500 ரூபா. பிகாஸ் இந்த பெண்ணில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஹேண்ட் கிராஃப்ட் இருக்குது. மோர் தென் 5 இயர்ஸ் வந்து இந்த பெண் வந்து அவனே வந்து சர்வீஸ் எல்லாமே வந்து கம்பெனியே கொடுக்குறான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்ட்டுக்கு வந்து நம்ம 500 ரூபா கொடுக்குறோம் இல்லையா, இந்த காஸ்ட்டுக்கு வந்து அவனோட சர்வீஸை தான் வந்து மெயினாக வந்து அவன் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறான். ஒன்றும் இல்லை, இந்த பெண்ணு வந்து ரீஃபில் போயிருச்சு அப்படின்னா அந்த ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னாவே போதும், இந்த பெண்ணோட ரீஃபில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டுக்கே வந்துடும். ஓகே. இதோட காஸ்ட் வந்து ரீஃபிலோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ் தான். பட் இந்த பெண்ணோட வேலைப்பாடுகள் பாருங்கள், இதில் வந்து பெருமாள் கிருமால் எல்லாமே அடிச்சிருப்பாங்க. பட் இதெல்லாம் தான் வந்து ஒரு கம்பெனியோட அந்த ரேட் வந்து டிஃப்ரென்சியேஷன் வர்றதுக்கு காரணங்கள். நார்மல் இஸ் நார்மல், பிராண்டட் இஸ் பிராண்டட். நீங்கள் பிராண்டட்னு போகும்போது எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் சார், என்னோட இன்னொரு கொஷின் என்னென்னா, நம்ம இப்போ இந்த பயோசெப்டிக் டேங்க் வாங்குகிறோம்ல சார், அது வாங்கிட்டு அதோடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட், அதுதான மெயினான விஷயம். அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து எவ்வளோ சார் இருக்கும்? அதோட டீட்டெயில்ஸ்க்காக தான் என்னென்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? அதான் சார், இது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்றதுலாம் வந்து பயோசெப்டிக் டேங்க்கில் ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. எல்லாமே வந்து ஒரு கரெக்டான முறையாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மி. இப்போ நாங்கள் அதில் வந்து ஆசிட் போடக்கூடாது, நாப்கின் போடக்கூடாது, சிகரெட் பட்ஸ் போடக்கூடாது, பான் பராக் கவர் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து அதையும் மீறி போடுறாங்க ஒரு கமர்ஷியலில் அப்படின்னும் போது. பட் இப்போ அதெல்லாம் நம்ம இறங்கி க்ளீன் பண்ணி
வாடுறதுக்கு நம்ம ஆள் செட் பண்ணி தான் வாரணும். இன்றைக்கி வாடுறதுக்கு கூட ஆள் கிடையாது. பிகாஸ் ஏன்னா இதெல்லாம் விழுந்தது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு திருப்பியும் வாட்டர் ஃப்ரெஷ்ஷாக ஃபில் பண்ணி திருப்பியும் நம்ம பாக்டீரியா போடும்போது அந்த பாக்டீரியாவோட காஸ்ட் வந்து மினிமம் ஒரு 200 கிராம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 ருபீஸ் வரும், 250 கிராமு. அந்த மாதிரி வந்து டிஃப்ரென்சியேஷன் வரும். ஓகே, இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே சார், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆர்சிசியில் சம்ப் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி ஒரு ஆடில் பார்த்தேன் நான். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஆடில் பார்த்தபோது அதை பற்றி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். இந்த ஆர்சிசி சம்ப் பற்றி அதை பற்றி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன், அதோட டீட்டெயில்ஸ். அதாவது பயோசெப்டிக் டேங்க் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம். ரிலேட்டட் ஒர்க் அப்படின்னும் போது ஆர்சிசி சம்பும் வந்து நிறைய என்கொயரிஸ் வந்தது. இப்போது ரெடிமேட் சம்ப்ஸ் வந்து நிறைய மூவபிள் இருக்குது சார். ஏன்னா பிகாஸ் சம்ப் எடுக்கிறதுக்கு கூட மக்களுக்கு வந்து டைம் இல்லை. இன்னொன்று எல்லாத்துலேயும் அந்த வாட்டர் டேபிள் இருக்கிற இடத்துலலாம் வந்து எடுத்து கட்டுவலை போட்டு பூசுறதுக்கெலாம் டைம் இல்லை. அதனால் இந்த ஆர்சிசி சம்ப் M40 கிரேட் சம்ப் நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி உள்ள வெளியில் எஃப்ஆக்சி கோட்டிங் பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமர்ஸ் வாங்கி ஒரே நாளில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க சார். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சு 1 டே அப்படின்னும் போது ரெடிமேடாகவே எங்ககிட்ட நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. ஓகே சார், சூப்பர். எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் தான் வேணும்னு நான் நினச்சேன். நான் கண்டிப்பாக ஆர்டர் போட்டுறேன் சார். ஏன்னா உங்களோட பெஸ்ட்டு கொட்டேஷனுமே சூப்பராக இருக்குது. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண விதம், அந்த ஜென்யூனிட்டி பார்த்தேன் அந்த ஆடில் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சுது. அதுக்கு தான் நானே வந்து மேனேஜர் விட்டு இல்லாமல் சில queries-லாம் இருந்ததுன்னு என்னோடய ஃப்ரீ டைம் கொஞ்சம் கிடச்சதுனால உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணேன். ஸோ நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுறேன். அண்டு சப்போஸ் உங்ககிட்ட ஸ்டாக் இருந்ததுன்னா எனக்கு வந்து ஒரு 1 டேயில் டெலிவரி வேணும் சார், என்னுடைய நேட்டிவில், என்னோடய சொந்த வீட்டில். ஸோ அதுக்கு தான். ஸோ நீங்கள் அது எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறீங்கன்றது கேள்விப்பட்டேன். ஸோ என்னோடய நேட்டிவில் வந்து நீங்கள் அது மட்டும் கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணி கொடுத்துருங்க சார். ஓகே சார், இப்போது நீங்கள் பாரத் பயோ டேங்க்கை செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டாக்ஸ் டேங்க் அவைலபிலிட்டி இருக்குது, நீங்கள் புக் பண்ணுங்கள். புக் பண்ணி ஒரே நாளில் நம்ம வந்து உங்களுக்கு உங்கள் நேட்டிவ் பிளேஸ்க்கு அனுப்பி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே சார், முக்கியம். என்னோட இன்னொரு சின்ன வேண்டுகோள், உங்களோட ரெஃபரன்ஸ் யாராவது இருந்தாலும் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. பை. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். கண்டிப்பாக நான் வந்து நம்ம பாரத் பயோசெப்டிக் டேங்க்லேருந்து நல்ல ஒரு விஷயம், நல்ல இனிஷியேட்டிவ் உங்களுது. நான் ஐம் ஸோ கிளாட், எனக்கு நல்ல கிளாரிட்டியாக புரிய வச்சிங்க. ஸோ கண்டிப்பாக நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இது எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு விஷயமாக அமையும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லதே நடக்கட்டும் சார். தேங்க்யூ.